வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 28வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏற்கனவே இருக்கிற ஆளுங்களை எப்படா வெளிய அனுப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாக்கா புதுசா 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வேற உள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, போய் நல்லா பட்டை கிளப்புற மாதிரி தீப்பறி கிளம்புற மாதிரி தான் டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியே திருந்தாத இவனுக்கு இந்த போற புதுசா கண்டஸ்டன்ட் சொல்லியா கேட்க போறாங்க. சரி வாங்க, அப்படி இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செம்ம சீன் இது. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே நேத்துக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசணும். ஆனா ஒன்னே பேச மறந்துட்டோம். என்ன தெரியுமா? கேப்டன்ஷிப் தான். ஏதோ ஆர்மி கேம்ப்லாம் சொன்னீங்களே, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிரவீன் சொன்னாரு, சின்ன வயசுல இருந்து அந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு சார். அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரிலாம் இருந்தேன். ஆர்மிக்கு போற வாய்ப்பு கிடைச்சுமே என்னால போக முடியல. பட் வீட்டுல சித்தப்பா இவங்க எல்லாருமே ஆர்மியில தான் இருந்தாங்க, அதனாலதான் அப்படி பண்ணு அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்க நினைச்ச மாதிரியே இந்த ஆர்மி கேம்ப் வந்துச்சா இல்லையா, அதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு அவரே 6.5 தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டாப்ல, சொல்லுங்கப்பா அவரோட கேப்டன்ஷிப் எப்படி போச்சு, சீரியஸா போச்சா இல்ல ஃபன்னா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபன்னா தான்ப்பா இருந்துச்சுன்னு நானே 2 கையும் தூக்குறாரு. அங்க பார்த்தா நீ எல்லாம் கேப்டனே கிடையாது, உங்ககிட்ட போயிருன்னு சொன்ன தற்போசனையும் லைட் அப்படியே கைய தூக்குறாப்ல. அவர் என்ன தூக்குறாருன்னு பார்த்தா இங்க பார்வதியும் கை தூக்குறாங்க. என்ன பாரு என்னன்னு கேட்டாக்கா, சார் கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு சார், பட் சீரியஸான ஃபன்னு. அதாவது அவர் இதை சீரியஸா கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணாராமா, அதை இவங்க எல்லாரும் தான் ஃபன்னா கொண்டு போக வச்சுட்டாங்களாமா. பார்வதி எப்படி என்னத்தை ஃபன்னா கொண்டு போக வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்த ஃபன்னப்லாம் கெடுத்து விட்டு சீரியஸா சண்டை போட்டதே இதுதான். இவங்க தான் அவர் சொன்ன எதையுமே கேட்கலையே, அப்புறம் எங்க இருந்து இவங்களுக்கு அங்க ஃபன்னுன்னு சொல்றாங்க தெரியுமா? சார் அவர் இந்த ஆர்மி இப்படிலாம் சொன்னது எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா ஏதோ ஸ்கூல் மாதிரி அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காரு சொல்லுமே. விஜய் சேதுபதி கேட்டாப்ல, எனக்கு ஒரு ஆசை பார்வதி, நீங்க சொல்லுங்களேன், இது வரைக்கும் நீங்க யாரு போட்ட எந்த ரூல்ஸை தான் நீங்க கேட்டு மதிச்சு நடந்திருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா பிக் பாஸ்னு சொல்றாங்க. அவங்க தான் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸையுமே மதிச்சது கிடையாதுங்க. டீலக்ஸ் வீட்டுக்காரங்க வேலை சொன்னா செய்யணுங்கிறது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் தான், அதையே அவங்க செய்யல. கேப்டன் சொன்னா அவங்கள மதிச்சு நடக்கணுங்கிறது இந்த வீட்டோட பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் தான், அதையே அவங்க கேட்கல. ஆனா இந்த பார்வதியை மட்டும் விஜய் சேதுபதி கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நேத்து கூட பெருசா எதுவுமே கேட்கல. ஆனா கேட்காட்டி கூட பரவாயில்லைங்க, வாரம் பாராட்ட வேற செய்யறாங்களே. நெக்ஸ்ட் கமருதீன் இருந்துச்சு சார், அவர் முன்னாடி எல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது அவங்க டீலக்ஸ் வீட்டுக்காரங்க சீக்கிரம் அதிக்கணும்னு போராட்டம்லாம் பண்ணாரு சார். ஆனா இப்போ கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா சும்மா ரிக்வெஸ்ட் தான் வச்சாரு. அப்படிங்க போராட்டமா என்னதுப்பான்னு கேட்டா அந்த தட்டு வச்சுலாம் அடிச்சுக்கிட்டு பண்ணாங்கல்ல சார், அதான் சொல்லையுமே. எப்பா அப்ப அவர் கண்டஸ்டன்ட்ப்பா, அப்போ போராட்டம் பண்ணியிருப்பாரு, இப்ப பண்ண முடியுமா? உனக்கு ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையும் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கே கமருதீன், உட்காருங்க அப்படின்ட்டு. தி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேம் பிளேயர் எல்லாரையும் கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சார் புதுசா ஏதோ உறுதிமொழி எல்லாம் எடுக்க வச்சாரு சார், ஆனா அங்க கூட சண்டை தான் சார் வந்துச்சு. வீட்டுல இருக்கிறவங்களும் அவருக்கு ஒத்துழைக்கல, அவரும் எதுவுமே பண்ணல சார். எனக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸை தவிர மத்தபடி ஆர்மி கேம்ப் ஃபீலே வரல, தலையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டா 2 தான் கொடுப்பாங்க. வியானா பேசுறது கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவர் ஆர்மி கேம்ப் மாதிரி வெறும் இந்த பரேடை மட்டும் பண்ணதுக்கே பார்வதி என்னாலலாம் பண்ண முடியாதுன்னு பண்ணுச்சு. அவர் இன்னும் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகிருக்குமோ. அதுவும் அவர் ஒரு விஷயத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கமாண்டன்ட் மாதிரி லைட்டா அப்படி ஸ்ட்ரிக்டா முறைச்சு பார்த்ததே மேடம்க்கு தாங்க முடியல. ஒரு குறையா சொல்லி அழுதே போயிட்டாங்க. ஏன் இவ்வளவு பேசுறவங்க பார்வதிட்டு போய் சண்டையை போட்டுக்க வேண்டியதானே, ஏன் கேப்டன் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. ஆனா அதுக்குன்னு 2 மார்க் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவர். நெக்ஸ்ட் எஃப்ஜே 5 மார்க் கொடுப்பேன் அப்படின்னாப்ல. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா, சார் எங்களை எப்ப பார்த்தாலும் சீக்கிரமாவே எழுப்பி விட்டுட்டு இருக்காரு சார், எங்க டீலக்ஸ் வீட்டோட பவரே அதுதான், நாங்க எவ்வளவு நேரம் தூங்கலான்னு, ஆனா எங்களை தூங்க விடாம சீக்கிரமாவே எழுப்பி விட்டுறாரு அப்படிங்கமே. என்னப்பா எழுப்பி விட்டுருவாரா? இப்பதான் கமருதீன் எழுப்பவே இல்லைன்னு சொன்னாப்ல. எப்பா எதையாவது பண்ணீங்கன்னா கமருதீன் சொல்லிட்டு பண்ணுங்கப்பா, பாவம் பாருங்க அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்குமே. கமருதீன் இருந்துச்சு, சார் அது அவங்க வீட்டுல நடந்தது எனக்கு தெரியாது சார் அப்படிங்குமே. சார் நீங்க அலட்டிக்காதீங்க சார், நீங்க உட்காருங்க சார், கஷ்டப்படாதீங்க அப்படின்ட்டு. இப்பலேயே இவர் வீடு என்ன கிண்டிலிமா இருக்கு, அங்கன நடக்கிறது கூட தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லணும், அதனை செய்யலன்னு சொல்றது. எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டேவா பண்ணிட்டு இருக்க முடியும்? பார்க்கணும் உள்ள இருக்கிறதுக்கு எதையாவது பண்ண. வினோத் சார் அவர் ஆர்மின்னு சொன்னது நானும் 2 பக்கமும் துப்பாக்கியை கொடுத்து சண்டை போட விடுவாங்கன்னு பார்த்தேன். அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் காலில் தான் சார் 2 குண்டை இறக்கிருப்பேன், அவருக்கு நான் 4.5 மார்க் தான் கொடுப்பேன் அப்படின்னாப்ல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு அட்வைஸ் போட்டாப்ல, நீங்க ஃப்ரெண்டுன்னு பார்க்காம கொஞ்சம் எல்லாருக்கும் பேசுங்க, நீங்க ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் கொஞ்சம் தட்டி கேளுங்க, தனியா ஆடுங்க, அவங்களே உங்களுக்கு பிடிக்காதவங்களே நல்லது பண்ணாலும் அதை கொஞ்சம் பாராட்டுங்க, எதுனாலுமே ஃப்ரெண்டுக்காக கேட்காதீங்க, நியாயத்துக்காக கேளுங்க, நீங்களே பிடிக்காத ஆளுங்க கிட்ட பின்னாடி இருந்து இப்படி கலாய்க்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அட்வைஸ் போட்டு விட்டு அடுத்ததா தர்பூசணியை கூப்பிட்டு, நேத்திக்கு நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, அடுத்த வாரத்துல இருந்து உங்ககிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, நல்லா புரிஞ்சது சார், எதிர்பார்க்கலாம் சார் அப்படின்றாப்ல.
எங்க புரிஞ்சுது? அவர் சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷமே போய் அவங்க பண்ண தப்புக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கு பிறகு வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. எந்த நம்பிக்கையில திவாகருக்கு புரியும் மாறுவாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. மூட நம்பிக்கை கூட பழிச்சு திவாகர் மேல வச்ச நம்பிக்கை தர்பூசன் என்ன சொல்றாருன்னா, சார் அவர் வந்து டீலக்ஸ் வீட்லயே தான் சார் அதிகமா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றதுல அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் தான் பண்றாரு. அவரே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வச்சுட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு சார். எஃப்ஜே எல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறான், எழுப்பவே மாட்டேங்கிறாரு. ஆனா எங்களெல்லாம் உடனே எழுப்பி விட்டுறாரு அப்படின்னு வரிசையா அடிச்சுட்டு அடுத்து வியனா வேற கொடுத்துறாப்ல. இந்த வியனாவுக்கெல்லாம் அவரோட பார்வையே ரொம்ப பயமா இருக்கு, முறைச்சு பார்த்ததுங்கிற மாதிரி மனக்குமுறல சொன்னாங்கன்னு கோர்த்து விடவன் விஜய் சேதுபதி என்னது வியனா மேட்ரா அதை அவங்க சொல்லி இருக்கணுமே ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டது மேடம் எதிர்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க மறுபடியும். சார் இந்த லாக்கர் டாஸ்க்ல அவங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சதுமே ஒரு கேப் கிடைச்சிச்சு சார். அப்ப நான் லைட்டா இப்படித்தான் பண்ண லைட்டா அப்படி தொட்டேன், அதுக்கே அவர் அப்படி ஒரு முறைச்சாரு சார் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. இவங்க தான் கொஞ்சம் முன்னாடி வந்து எனக்கு தலை இருந்த மாதிரியே தெரியல, ஆர்மி கேம்ப் ஃபீலே வரல, வெறும் பரேடு மட்டும் தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கமாண்டர் ஆர்மி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா லைட்டா முறைச்சதே வந்து குறையாவும் சொல்றாங்க. என்னங்கடா எதையாவது ஒரு பக்கம் நில்லுங்க, ரெண்டு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருந்தா. வந்ததுமே ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் கூப்பிட்டாரு. முதல்ல பிரஜனை கூப்பிட்டாரு. என் ஃப்ரெண்டு தான், நாங்க 2 பேரும் சேர்ந்தெல்லாம் நடிச்சிருக்கோம், வா மச்சி எப்படி இருக்கு அப்படின்னு இவர் கேட்க அவரும் பதிலுக்கு நல்லா இருக்க மச்சா அப்படின்னு அவர் சொல்ல, ஃப்ரெண்டு தான் ஓகே, ஆனா உள்ள போன பிறகு நான் பேசுவேன், அதை நீ எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. அப்புறம் வந்துகிட்டு ஏய் பாத்தியா அப்படிலாம் நீ சொல்லிடக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க அவரும் சத்தியமா நான் அப்படி நினைக்கிட்டு ஸ்டேஜ்ல பேசிட்டு அப்படியே என் பொண்டாட்டியை கூப்பிட்டீங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு நான் உள்ள போயிருவேன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு விட்டாங்க. எப்பா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நேத்திக்கு தான் வந்து உள்ள இருக்கிறவங்க கிட்டலாம் இந்த உறவு முறை இந்த உறவாடுறதெல்லாம் வெளியே கொண்டு போய் வச்சுக்கணும், இங்க இந்த அண்ணன் தங்கச்சி அக்காவெல்லாம் கூப்பிடுற வேலையை வச்சுக்க கூடாது அப்படின்னாங்க. ஆனா இப்ப என்னடான்னா வெளியில ஆல்ரெடி புருஷன் பொண்டாட்டி உறவா இருக்கிற 2 பேரை ஒன்னா சேர்த்து உள்ள அனுப்புறாங்களே, இது என்ன உள்ள போய் எப்படி கூப்பிட்டுப்பாங்க, இல்ல மாத்தி மாத்தி குறையெல்லாம் சொல்லிப்பாங்களா, நீ தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு, இல்ல மாத்தி மாத்தி நாமினேஷன் தான் பண்ணிப்பாங்களா, நீ வெளியே போ அப்படின்னு, என்ன கதையா எனக்கு புரியல. இதுல வேற குழந்தைகளையும் சேர்த்து உள்ள விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு வேற கேட்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் சாண்ட்ராவையும் கூப்பிட்டாங்க. அவங்களே வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது என்ன 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் கேமா தான் பார்ப்பேன், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என் புருஷனையே கூட நான் எதிர்ப்பேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி ரைட்டு, நீங்க என்ன பிளான் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கல சார். உள்ள போனதுமே அவங்க எல்லாரையும் தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு கதவை மூடிட்டு பெனாயில் ஊத்தி அந்த வீட்டை முதல்ல கழுவணும் அப்படின்றாங்க. இதுக்கு மேல பெரிய பிளான் என்னங்க வேணும்? இவ்வளவு பெரிய பிளான சொல்லிட்டு ஒண்ணுமே யோசிக்கலன்னு அது ஒயில்ட் கார்டுல போறதுனால ரொம்பவே வெறியில தான் இருக்காங்க. ஏன்னா அப்பதான் இவங்க வெளியில தெரிய முடியும் இல்லையா. அவங்க போன முதல் வேலையாவே அங்க ஒரு குடும்பமா குரூப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் முதல்ல பிரிச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்கணும் அப்படின்றாங்க. பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு விடுறதா முதல் வேலையான்னா அதை நல்லபடியா பண்ணி முடிங்க. ஏன்னா வெளியில இருக்கிற ஆடியன்ஸுக்கு அடைய அன்பா இருக்கிறதாண்டா நல்லது, ஒன்னா இருக்கிறது தப்பு இல்லடா, அதுதான்டா சொசைட்டிக்கு வேணும், இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்களே கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுறானுங்க, இது கேம், இங்கெல்லாம் இது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் நாம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் 2 பேரும் உள்ள போனாங்க. வந்ததுமே எல்லாரும் நல்லா அன்பா சிரிச்சு வரவேற்றாங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா சிரிச்சு கட்டி பிடிச்சிட்டு உள்ள லிவிங் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் என்னப்பா ஏதாவது சொல்லணுமா, வெளியில எப்படி இருந்துச்சுன்னு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாக்கா பார்வதி வந்து சொல்றாங்க, ரொம்ப கத்துற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, ஓவரா சண்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க, நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அது 2யுமே பண்றதே நீதான், நீ வாய மூடிக்கிட்டு இருந்தாலே போதுமானது, அப்பவே சத்த வராம இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, செம்ம கேவலமா ஆடுறீங்க, ஷோவை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா, ஒயில்டு கார்டை எப்ப அனுப்புவீங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் அடிச்சு துரத்துங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுக்கு மோசமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இண்டிவிஜுவல் பிளேவே இல்ல, கண்டென்ட்ன்ற பேர்ல கண்ட்ராவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு போட்டு பொளந்து எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு இவனுங்களும் என்ன பண்ண போறாங்கன்றது இன்னும் 2 வாரம் போனாதானே தெரியும். ஏன்னா உள்ள போன எல்லாருமே ஸ்டேஜ்ல வச்சு இவ்வளவு ஓவரா பேசிட்டு போன ஆளுங்க தான். பார்வதியே நான்லாம் உறவுகளை சம்பாதிக்கத்தான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போன ஆளு தான். நெக்ஸ்ட் எல்லாரும் கையிலயுமே பேப்பர் பேனாவெல்லாம் கொடுத்து நீங்க எதுக்கு இங்க கண்டஸ்டன்டா வந்தீங்கன்னு எழுதுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் பதில் எழுதின உடனே அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒவ்வொரு ஆளா படிக்க சொன்னாங்க. பார்வதி முதல்ல படிக்கிறாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ரியலா இருக்கிறதுக்கும் தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுமே. சாண்ட்ரா கேட்கறாங்க, ஓ அப்ப நீங்க இப்ப இருக்கிறதா ரியல் அப்படின்னு கேட்டா, ஆமா நான் இப்படி இருக்கிறதா என்னோட ரியல் அப்படின்னு சொல்லதுமே, இங்க வாடி சொல்ல அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டாங்க. புள்ள பாசமா பக்கத்துல போச்சு. உடனே அவங்க வெளியில இருக்கிற யாருக்குமே அது எதுவுமே தெரியல, நீங்க விளையாடுறன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னதுமே பார்வதி கேட்கறாங்க, ஏன் எதனால அது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டதுமே, அதை நீ பேப்பரை கொடுத்துட்டு அங்க போய் நில்லுங்க, நாங்க சொல்றோம்னு அனுப்பி விட்டுட்டு பேப்பரை பிரிஞ்சு பரட்டு கிழிச்சு போட்டாங்க. உடனே பார்வதி, என்னது இது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இவ்வளவு நாள மேடம் பண்ணது என்ன ரூத்தோட இருந்துச்சு. அடுத்ததா கெமி பிரவீன் இவங்களுக்கு
அவங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கு அட்வைஸை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க, கிளிக்கல. உடனே பார்வதி முழிக்குது, ஏன் இன்னும் அவங்களுக்குலாம் கிளிக்கலையா அப்படின்னு. உடனே சொல்லிட்டாங்க, அது எங்களோட டிசிஷன், நாங்க கிளிக்கணுமா கிளிக்க கூடாதுன்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. வியானாவையும் விட்டுட்டாங்க. கமருதீன் படிக்க ஆரம்பிக்கும் போது, நீ அப்படி இந்த பேப்பரை கொண்டு கொஞ்சம் பக்கத்துல வா, இங்க வந்து படி அப்படின்னதுமே பார்வதி முழிக்குது, இவனுக்காவது கிளிப்பாங்களா கிளிக்க மாட்டாங்களா அப்படின்னு. அவர்கிட்டயுமே நீங்க ஒழுங்கா ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கமருதீன். அதுக்கு அவரு இந்த சபரி, எஃப்ஜே, கனியக்கா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா ஒன்று ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அது மாதிரி ஏதோ நான் பார்வதி கூட இவங்களோட எல்லாம் இருக்கேன் அப்படின்னதுமே, ஓ அப்பயும் பார்வதி தானே அப்படின்னதுமே, இல்ல இல்ல பொண்ணோ பையனோ ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து இருக்கேன் என் கூட அப்படின்னாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க லைவ்லயே பார்த்துட்டோம், பார்வதி என்ன பேசினாங்க உங்களை பத்தினா நாங்க 24 மணி நேரத்துலயும் பார்த்துட்டோம், எபிசோட்லயும் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. உடனே பார்வதி வந்துட்டாங்க, நீங்க இதை பத்திலாம் நீங்க பேச வேணாம், எங்களோடது அதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே அவங்க அப்படியா சரி நீ முடிஞ்சா உன் கேமை மாத்து, இல்ல நீ அப்படியே ஆடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பார்வதிக்கு மூஞ்சே இல்லை. நெக்ஸ்ட் தர்பூசணிட்ட கேட்டாங்க, அவரு நான் வந்து என்னோட நடிப்பு திறமையை காட்டுறதுக்கும் என் குணத்தை காட்டுறதுக்கும் தான் வந்திருக்கேன் அப்படிங்குமே, இதைத்தான் நீங்க வெளியே இருந்தே காட்டலாமே, அதுக்கு எதுக்கு உள்ள வந்தீங்க, நீங்க வெளியே பண்றதுக்கு எதுக்கு சார் நீங்க உள்ள வரணும், அப்படின்னா நீங்க யாரோ ஒருத்தரோட வாய்ப்பை வந்து நீங்க கெடுத்து விட்ட மாதிரி ஆயிருது இல்ல அப்படின்னாங்க. உடனே பிரஜினி கேட்டாரு, சரி ஓகே உங்களை பொறுத்த அளவுக்கு இங்க யாரு வீக்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னாப்லையா, அப்ப நீங்க தான் வீக்குன்னு ஒத்துக்கிறீங்களா, அப்ப நீங்க பேப்பரை கொண்டுட்டு வாங்க, இதுக்கப்புறமாவது கேம்ல கவனம் செலுத்துங்க சொல்லி பேப்பர் பிடிச்சி கிழிச்சு போட்டாங்க. இது போதுமே பார்வதிக்கு. இப்ப இந்த ஆளை வச்ச பேசி பேசியே அந்த ஆளு ஒரு மனித மாத்தி இவங்களுக்கு ஆப்போசிட்டா சொன்னாங்க. கனியக்காவுக்குலாம் நீங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க சொல்றத நம்பலன்னா நீங்களே வெளியே போய் பாத்துக்கங்க அப்படின்னுட்டு அரோரா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க, நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்னு பைசாக்காக, இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. நான் ஸ்கூல் படிக்கும் போது பிக் பாஸ் வந்துச்சு, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ண வேணாமேன்னு வந்தேன் அப்படிங்குமே. சரி நீங்க அதை யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படி நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, டாஸ்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் இங்கெல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னாங்க. டாஸ்க் பண்ணியிருக்கீங்களா, டாஸ்க் பண்றதுதான் பிக் பாஸ்ன்னு கேட்டா, அப்படிதான் நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரில என்னால நினைக்க முடியாதுன்னு மண்டக்கணமா பேச்சு பாருங்க. அப்படியா சரி உன் பேப்பரை கொண்டுட்டீங்க வாங்க. அவங்க சொன்னதை வேற யாரெல்லாம்ப்பா ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எவனுமே சொல்லலையா. உடனே பேப்பரை கிழிச்சு போட்டாங்க. உடனே மேடம் சொல்றாங்க, தட் இஸ் சோ ரூட் அப்படின்ற. என்ன ரூடு, அவ்வளவு பெரிய சான்ஸ் வெறும் காசுக்காக தான் வந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. காசு தான் வேணும்னா வெளியில தான் சப்ஸ்கிரிப்ஷன்லயே வருது இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு பார்ட்டி வைப்பாங்க, அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க வேண்டியதானே. இப்படி காசுக்காக தான் வந்தேன்னு சொல்ற பிள்ளையெல்லாம் இன்டர்வியூல எப்படிதான் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கனவுகளோட இருக்கான், அவனுங்களெல்லாம் உள்ள விடுறத விட்டுட்டு வெறும் காசுக்காக போயிருக்குது இது. இதற்கெல்லாம் ஓட்டு வேற போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் எஃப்ஜே கிட்ட கேட்டாங்க, அவர் வந்து ஹிப்ஹாப்னா என்னன்னு வெளியே தெரிய வைக்கணும், அப்புறம் நான் யாருன்னு வெளியே காட்டணும், என்ன ஒரு ஆக்டரா தான் வெளியே தெரியும், பட் பீட் பாக்ஸர் ஒரு ரேப்பர்னு எல்லாருக்கும் தெரியாது, அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு அது கரெக்டா பட்டுச்சு. ஆனா சாண்ட்ரா என்ன சொல்றாங்க தெரியுமா, இதை காட்டுறதுக்கு நீங்க வேற ஷோக்கு போயிருக்கலாமே, அதுக்கு தான் வேற ஷோ இருக்கு, இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு சொன்ன மாதிரி தான் உங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஷோ இது கிடையாது, இது பிக் பாஸ், இதுக்கு ஒரு கேம் இருக்கு, அதை நீங்க பண்றது இல்ல, எனக்கு உங்களோட கேம் பிடிக்கலன்னு சொல்லி பேப்பர் புடிச்சு கிழிச்சு போடு. இது பச்சையே எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இவங்க வரும்போதே இவங்களோட பேப்பர் எல்லாம் கண்டிப்பா கிழிச்சு போடணும்னு ஒரு முடிவுல வந்து தான் வம்புக்கு கிழிச்சு போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு புரியல, இந்த பிக் பாஸ் ஷோ வந்து டேலண்ட்டை காட்டுற ஷோ கிடையாது, நான் யாருன்னு காட்டுற ஷோ கிடையாது, ஒரு ஃபீல்டில் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதை காமிச்சு நான் அதில் அடுத்த கட்டத்துக்கு போகிற ஷோ கிடையாது அப்படின்னா அப்புறம் என்ன 24 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஷோவா தப்புன்னு சொல்றாங்க, அதுக்கு வேற ஷோ இருக்குன்னு சொல்றாங்க. தர்பூசணிக்கு சொன்னாங்க சரி, ஏன்னா அவர் வேற எதுவுமே பண்ணாம அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எஃப்ஜே சண்டையும் போட்டிருக்காரு, டாக்ஸிக்கா நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காரு இந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி. அவருக்கு ஏன் சொல்லணும், அதுக்கு பேசாம நீ எதுவுமே பேச வேணாம், கொண்டா நான் உன் பேப்பரை கிழிச்சு போடணும், கூட நான் கிளிக்க தான் போறேன்னு செஞ்சிருக்க வேண்டியது. அப்புறமா எல்லாருக்குமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதிக்கும் கமருதனுக்கும் ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா ஆடுறீங்க, நல்ல பிளேயர், கொஞ்சம் இண்டிவிஜுவலா தனித்தனியா ஆடுங்க அப்படின்ற மாதிரி. அங்க உள்ள பார்த்தா அரோரா அது ரொம்ப மேனர்ஸே இல்லாம கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க, அது ரூடா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அவங்க சொல்லிட்டு போனதுமே பார்வதி வந்து நான் எங்க என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு கேட்டாங்க. அவரு நீ எதுக்கு திவாகரட்டெல்லாம் அதை போய் சொல்ற, என்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே, அந்த அளவுக்கு கூட உனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு கேட்டுட்டு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்ததுமே அடுத்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் திவ்யாவை கூப்பிட்டாங்க. அவங்க தான் நம்ம கமருதனோட எக்ஸ்ன்னு வேற சொல்லிக்கிறாங்க, அது உண்மையா என்னன்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா ஆட்டம் வேற மாதிரி தான் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி அவர் உள்ள வேற பர்சனல் விஷயத்தெல்லாம் இவங்க தான் வேற சொல்லி வச்சிருக்காரு, என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் உடனே அமித்தையும் கூப்பிட்டுட்டாங்க. இவர் யாருன்னு தெரியும்ல, இவர் தான் கன்னட பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு பிக் பாஸ் வாய்ஸாவே இருந்திருக்காப்ல. ஸோ இவருக்கு பின்னாடி என்ன பேக்கெண்ட்ல நடக்கும், என்ன பண்ணுவாங்க, இப்போ எதுக்காக இதை சொல்றாங்க, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், நல்லா பண்ணுவார். நெக்ஸ்ட் அமித் கிட்ட நீங்க எப்படி ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் வாய்ஸ் அவடெல்லாம் விட மாட்டேன், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்லாம் பேசினாப்ல. சரி ஓகே, நீங்க அங்க எந்த இடத்துல நீங்க ஃபிட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தலைவனோட இடத்துல தான் நான் ஃபிட் ஆவேன் அப்படிங்கிறாப்ல. ஐயா
இது கன்னட பிக் பாஸ் கிடையாது, தமிழ் பிக் பாஸ். ஆல்ரெடி அங்க பிக் பாஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் பாட்டுக்கு தலைவனோட இடம் தான் வேணும்னு சொல்லி அவரோட வேலையை இவர் பண்ணிக்கிட்டு இருந்த போறாருன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் பிரேக் விட்டுட்டு போனோமே, பிரஜன் சாண்ட்ராவும் கொளுத்து போட்ட தீ அங்க பார்வதி கமருதனுக்கு நடுவுல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்க நடாதான், நான் திவாகர்ட்ட என்ன பேசுனேங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அவர் நடானாக்கா அது எப்படி ஒரே நாள்ல நீ அகைன்ஸ்டா மாறிடுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காப்ல. ஐயா கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதான். பார்வதி அப்படித்தான், அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா அடுத்த நாள்லாம் வேணாம், அடுத்த நிமிஷமே அகைன்ஸ்டா மாறிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் பார்வதி. அவர் இப்ப அகைன்ஸ்டா மாறாருன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ கொஞ்சம் இரு உட்காந்து பேசுவோம், நீ உன்னை ரிஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நல்லவனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தல அப்படின்னாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாப்ல, இங்க பாரு இது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உன் பேர் தான் வெளியே கெட்டு போகும், ஏன்னா நான் ஒண்ணு பின்னாடி பேசல, நீ தான் பின்னாடி பேசுன அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, இதுக்கு பேர் ஒண்ணு பின்னாடி பேசுறது கிடையாது அப்படின்றாங்க. ஆமா, பார்வதி பண்ணதெல்லாம் பின்னாடி பேசுறது கிடையாது, ஆள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி இன்னொருவரிடம் பேசுவது, அதுக்கு பேர் பின்னாடி பேசுறதெல்லாம் கண்ணாடி பேசல. அதான் அடுத்த நாளே உன்ட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணல, சோ சாரி நான் பேசினேன் அவர்கிட்ட, ஆனா எனக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கமே. கமருதன் சொல்லிட்டாப்ல, அவர் எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அப்படி சொன்னார்ல அப்படிங்கமே. அவர் ஜஸ்ட் பொண்ணுங்க மேட்டர்னு தான் சொன்னாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லையுமே. கமருதன் டென்ஷன் ஆயிட்டாப்ல, இது அவ்வளவுதானா, என்னைய பொண்ணுங்க மேட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, அதை எப்படி நீ அவ்வளவுதான் சொல்லலாம், என்னைய சொல்றதுக்கு அவன் யாரு, என்ன பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கத்ரா விஜய் சேதுபதி, நீ நல்ல பிள்ளையா இருக்கப்பா, உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நாமினேஷன் இது முடிஞ்ச உடனேமே இந்த வேலையை காட்டுறாரு பாத்தீங்களா. பார்வதி மேலதான் தப்பு இருக்கு, ஆனா இவர் கேரக்டர் அப்படியே மாறுது பாருங்களேன். அடே கொஞ்சம் அமைதியா இருறா, என் மேல உனக்கு கொஞ்சமாச்சும் கன்சர்ன் இருக்கா இல்லையா, அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டாங்க. அவர் பதிலே சொல்லாம எந்திரிச்சு போனாரா உடனே, அப்போ கன்சர்ன் இல்லையா, சேவ் யுவர் செல்ஃபா அப்படிங்க. மறுபடியும் திரும்பிட்டாப்ல, எது சேவ் யுவர் செல்ஃபா அப்படின்னு திருப்பி வந்து இவரும் பேசுறாரு அவங்களும் பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, ஒரு அளவும் புரியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் இவங்களும் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் இவங்களும் ஒரு டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. மத்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அதுல கனியக்காவை, நீங்க வயசுல மூத்தவங்க, ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கீங்க, ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது, அதே மாதிரி தான் உங்களோட தலைமையிலுமே இருக்கு அப்படின்ட்டாங்க. அடுத்ததா வினோத்துக்கு, உங்களோட டேலண்ட்டை எதுக்கு அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்காகவே யூஸ் பண்றீங்க, அவர் உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றாருன்னா நேருக்கு நேரா நீங்க போய் மோதணும். அதை விட்டுட்டு பின்னாடி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்க தடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்க டேலண்ட்டையும் அதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. சரியான கேள்விகள் தான் கேட்டாப்ல. இனிமேலாச்சும் அதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. நெக்ஸ்ட் தர்பூசணி கிட்ட, உங்களோட அடையாளத்தை நீங்க கிரியேட் பண்ணணும் சார், அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்தக்கூடாது, அது நல்லாவே இல்லை அப்படின்னாப்ல. சரியான செருப்படி கேள்விதான், ஆனா அது தர்பூசணிக்கு புரியாதே. இப்ப கூட என்னைய பத்தி பேசி ஃபேமஸ் ஆகிறதுக்காகத்தான் அவர் என்னைய பத்தி அப்படி சொன்னாருன்னு. நீங்க சண்டை போடுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதை மத்தவங்களுக்காக போட்டீங்கன்னா நீங்க ஹீரோவா தெரிவிங்க, ஆனா அதை விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க வைத்தறிச்சலுக்காகவும் நீங்க சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜீரோ தான் அப்படின்ட்டாப்ல. இதுவும் கரெக்ட் தான். எப்ப பாரு பார்வதியை என்னைய எப்படி சொல்லிட்டீங்க, நான் பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் தான் சண்டை போறாங்களே தவிர அவங்களையே நீங்க அப்படி சொல்றீங்கன்னு மத்தவங்களுக்காக ஒரு சண்டையும் போட்டது. நெக்ஸ்ட் வியானா கிட்டயுமே சொல்றாப்ல, இது ரொம்ப டஃப்பான கேம், இங்க வந்து ஒருத்தர் முறைச்சதுக்காகலாம் நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு கேட்டா, உடனே மேடம் வந்துட்டாங்க, நான் எப்ப அழுதேன், நான் இங்க வந்ததுலேயே ஒரே ஒரு டைம் லிவிங் ஏரியால வச்சுதான் அழுதேன், நான் அங்க அழுகலாம் இல்லையா அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்க நான் தழுதழுத்த குரல்ல அழுகிற மாதிரி நீங்க அப்படிதான் பேசுறீங்க அப்படின்னாக்கா, நான் அழுகலாம் இல்ல, நீங்க தான் அதை ஒழுங்கா பார்க்காம வந்திருப்பீங்கன்னு மேடம் திமுறா நோஸ் கட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேச. வேற ஒண்ணும் இல்ல, 2 நாளா நீங்க சரியா பேசுறீங்க வியானா, கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஓவரா ஹெட் வெயிட் ஏறிடுச்சுன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அவர் சொல்லிட்டாரு, நீங்க எடுத்துக்க வேணாம் வியானா, எடுத்துக்காட்டி விட்டுருங்க, நான் வெளியில எல்லாரும் சொல்றதை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இங்க ஒரு டெக்கோரம் இருக்குதுல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குதுல்ல, ஒரு டிசிப்ளின் இருக்குதுல்ல, ஆனா அது எதுவுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்றாங்க. என்னங்க இது, வந்த நாள் அன்னைக்கே வந்து நான் தான் சொல்றேன்னு தைரியமா சொல்ல முடியல, பயந்துகிட்டு வெளியில பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க அப்படி என்னத்தை பண்ண போறாங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட் பார்வதி கிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, அந்த டெக்கோரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பேசணும், என்ன கேட்கணும், எப்படி டிசிப்ளினா இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, ஆனா இதெல்லாம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதிக்கு கொஞ்சோண்டாச்சும் மூளை இருக்குன்னு நான் நம்புறேன், அதனால இப்பயாச்சும் நம்ம வெளியே தெரியணுங்கிறதுக்காக எப்படி வேணா பண்ணலான்றத போய் நம்ம வெளியில நெகட்டிவா தெரியுறோமா, நம்ம நல்ல விதமாவே கூட நம்ம எல்லாமே பண்ணி வெளியே தெரியும்னு பண்ண போறாங்களா, இல்ல போங்கடா எனக்கு நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்லடான்னு அதையே தான் பண்ண போறாங்களா, உங்களை விட தகுதி கம்மியா இருக்காங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா பிக் பாஸ் சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்பயுமே அவரு இல்ல மேடம் உங்களை சொன்னா உங்களுக்கு தெரியும், வார்த்தையை விட்டா நமக்காக நாம தானே பேச முடியும் அப்படின்றாப்ல. சார் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா, சார் ஃபுல்லா பார்க்காம வந்து என்னத்தையாவது சொல்லக்கூடாதுல அப்படின்னு திவ்யா நறுக்குன்னு கேட்டு விட்டாங்க. சார் ஒரு காமன் சென்ஸ் இல்லையா உங்களுக்கு, ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், உங்களுக்கு பேசணும்னா நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு
பேசுங்கன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்னன்னு கேட்டு விட்டாங்க. இந்த தர்பூசணிக்கு தான் நேத்துக்கு அவர் அவ்வளவு அட்வைஸ் பண்ணாப்ல, முதல்ல காதை திறந்து வைங்க, வாய்க்கு மட்டும் வேலை கொடுக்காதீங்க, காதுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. பாருங்க கொஞ்சமாச்சும் கேட்டிருக்காரான்னு. அந்த ஆளை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டாலே அவரை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்க தப்பா பேசுறாங்க, அவங்க தான் வந்து டபுள் கேம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். என்னத்த சொல்ல இந்த ஆளு. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு ஒரு டாஸ்க் வேற கொடுத்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த வீட்டுக்கு தேவையே இல்லாம இருக்கிற ஆளுங்க யாருங்கிறத ஆளுக்கு 2 பேரை சொல்லணும் அப்படின்னு. அதுல திவ்யா தர்பூசணியை தான் சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது, உடனே பேசிடணும், உடனே கேட்டணும்னு பண்றதெல்லாம் எனக்கு யூஸ்லெஸ்ஸா தான் தெரியுது அப்படின்ட்டாங்க. அடுத்த சுபிக்ஷாவை வந்து ஆளையே காணோம், எங்க போனீங்கன்னு தெரியல அப்படின்னு. அடுத்தது அமித் வந்து விக்ரம சொன்னாப்ல, உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் ஆனா அங்க ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு. அரோராவை சொன்னாரு, நீங்க உங்களை மட்டும்தான் நீங்க நேசிச்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்களெல்லாம் உங்களை நேசிக்க வைக்கிறதே இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த கேமுக்கு நீங்க எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்காக எதுவுமே பண்றது இல்ல அப்படின்னு. நெக்ஸ்ட் பிக் பாஸ் இந்த வேஸ்ட்னு சொன்ன இந்த 4 பேரையுமே அடுத்த அறிவு போற வரைக்கும் நீங்க கார்டன் ஏரியாவில தான் தூங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு விக்ரம் சுபிக்ஷாலா வந்து ஓகே பிக் பாஸ் சரி அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த அரோரா மட்டும் ஐயோ அப்படி, அதுக்கு அர்த்தம் ஐயோ நம்ம நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டாங்களே, வேஸ்ட்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கறது கிடையாது. ஐயோ நம்ம ஏசி இல்லாம வெளியே தூங்கணுமா அப்படிங்கறதா மேடம்க்கு இப்ப ஃபீலிங். ஏன்னா மேடம் நல்லா ஏசிலேயே இருந்து நாளையா ஜாலியா சொகுசா இருந்துட்டு போலாம்னு வந்திருப்பாங்க போல இருக்கு. எரிச்சலாகுது இதெல்லாம் ஏன் உள்ள விட்டாங்கன்னு. அவ்வளவுதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.